ஸ்டாப் ஸ்க்ரோலிங். இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா மைண்ட் பண்ணிட்டு இருக்க இன்டர்லிங்க்ல உள்ள ஐடிஎல்ஜி டோக்கனை கோல்டுக்கு ஈக்குவலான ரிசர்வ் அசட்டா நிறைய கம்பெனி ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. புரியலையா? ரிசர்வ் அசட் அப்படின்னா என்ன? இன்னைக்கு பேங்க்ஸ் வந்து கோல்ட ரிசர்வ் அசட்டா யூஸ் பண்ணுது. நாளைக்கு பேங்க்குக்கு பினான்சியல் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கோல்ட வச்சு தப்பிச்சுக்கோ. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து யூஎஸ் டாலரை வந்து ரிசர்வ் அசட்டா ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த கம்பெனிக்கு பினான்சியல் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ரிசர்வ் அசட்டை யூஸ் பண்ணி இந்த பேக்கப் டாலர் ஃபண்டை வச்சு தப்பிச்சுக்கோ. அதே மாதிரிக்கு எனக்கு ஃப்ரீயா மைண்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம இன்டர்லிங்க் டோக்கனை பல கம்பெனி ரிசர்வ் அசட்டா யூஸ் பண்ணுது. கோல்டுக்கு கூட ரிசர்வ் அசட்டா 5 காயின் எப்படி ஸ்டோர் பண்றாங்க ஏன் தெரியுமா? மேசிவ் யூசர் பேஸ் 4.5 மில்லியன் ரியல் யூசர்ஸ், கிட்டத்தட்ட இந்தியன் கால்குலேஷன்ல சொல்லணும் அப்படின்னா 45 லட்சம் ரியல் ஹியூமன். அதனால டோக்கன் டிமாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுலயும் 3 மில்லியன் டெய்லி ஆக்டிவா மைண்ட் பண்றவங்க, அதாவது 30 லட்சம் பீப்புள் ஒரு மைனியை கூட ஸ்கிப் பண்ணாம டெய்லி மைண்ட் பண்றாங்க நம்மள மாதிரி. இதனால யாராலையும் மேனிபுலேட்டே பண்ண முடியாது. சர்க்குலேஷன் ஸ்டேபிளா இருக்கும். மூணாவது முக்கியமானது கூகுள் ஃபார் ஸ்டார்ட் அப். கூகுள் மாதிரி பெரிய கம்பெனி தானா வந்து இன்வெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா உள்ள இன்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஃபிடென்ட் வருமா வராதா? அடுத்தது யூஎஸ் கவர்மெண்ட்ல என்ஐஎஸ்டி ரேங்கிங்ல 113வது இடம். கவர்மெண்டே ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னா சும்மாவா? அடுத்தது இன்வைட்டட் டு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE. ஃபியூச்சர்ல கண்டிப்பா வேற லெவல்ல போற கம்பெனியை மட்டும்தான் இந்த மாதிரி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இன்வைட் பண்ணிப்பாங்க. நம்ம இன்டர்லிங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லாங் டேர்ம் விஷன். நமக்கு ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்ம். நம்மளோட ஏம் என்ன தெரியுமா? 1 பில்லியன் ரியல் ஹியூமன் நெட்வொர்க், அதாவது 100 கோடி பீப்புள உள்ள கொண்டு வரோம். இவ்வளவு பெரிய லாங் டேர்ம் போற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி கம்பெனி ஹெல்ப் பண்ணாம இருப்பாங்க? அதனாலதான் ரிசர்வ் அசட்டா நம்ம ஐடிஎல்ஜி டோக்கனை எடுத்திருக்காங்க. இது எடுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்? இது ஃப்ரீயா மைண்ட் பண்ணிட்டு இருக்க காயின் லிஸ்ட் ஆகும்போது தாறுமாறா பிரைஸ்ல போகும். ஒரு மைனிங் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்படியே மைண்ட் பண்ணுங்க. நான் இன்டர்லிங்க் புதுசு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியல, கவலைப்படாதீங்க. அப்படியே கீழே பாருங்க, தெளிவான ரெஜிஸ்டர் வீடியோ இருக்கு, பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.